வணக்கம் நண்பர்களே. டே 15 ஆஃப் பெரோடே சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நான் உங்கள் ஸ்ரீராம். நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குறது பல்ப் எப்போ வரையும் ப்ரோ எரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு. இப்போ வெயில் காலங்கிறதுனால அப்பப்போ கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. ஒரு 15 நாளைக்கு நைட்டு போட்டுட்டு அப்புறம் காலையில் ஒரு 8 மணிக்கு லைட்டை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளை உருவாக்குறீங்களா வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வாங்குகிறேன். ஒரு கேஜி வந்து 150 ருபீஸு. அந்த 150 ருபீஸ்க்கு ஏற்ற க்ரோத் வந்து இதில் கிடைக்கும். இந்த பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க பிளாக் சோல்ஜர் ஃப்ளைஸை. இந்த பிஎஸ்எஃப்பில் வந்து 60% 70% ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கிறனால கோழி குஞ்சுகளோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணும். அடுத்ததாக கோழி குஞ்சுகளுக்கு தண்ணி வைக்கிற ட்ரிங்கர் எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும். எப்படின்னா டெய்லியுமே கூட சோப் போட்டு வாஷ் பண்ணலாம். அப்படி வாஷ் பண்ணும்போது அந்த பிசு பிசுன்னு வராது. கோழி குஞ்சுகளுக்கு அதுலேருந்து சளி பிடிக்காது. அப்புறம் ப்ரூடிங் செட்டப்பில் நம்ம பெருசாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, டெய்லியும் வந்து நம்ம ஏதாவது இலை தழைகள் கொடுத்தாலும் அதை வெளியே எடுத்துடணும். ஈரமாக இல்லாமல் இருக்கா, இடம் ஃபுல்லாக ஈரமாக இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்குற மல்டிவிட்டமினாக இருந்தாலும் சரி, ஆன்டிபயோட்டிக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப மைல்டாக கொடுக்கும்போது அதை எடுத்துகிட்டு கோழி குஞ்சுகள் வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். நம்ம ஹெவி டோசேஜ் கொடுக்கும்போது அதுலேருந்தே கோழி குஞ்சுகள் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் ப்ரூடிங் பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.